என்ன மிஸ் பண்ணிட்டாங்க? இவ்வளோ வருஷமாக படிச்சிருக்கிறாங்க, எதை மிஸ் பண்ணிட்டாங்க? எதை விட்டுட்டாங்க அவங்க? எதை விட்டுட்டாங்க அவங்க? வேதத்தை படிச்சிருக்கிறாங்க, தலைகீழாக படிச்சிருக்கிறாங்க. நேராக படிச்சிருந்தா புரிஞ்சிருக்குமா போட்டிருக்கு. நல்லா படிச்சிருக்கிறாங்க, வேற ஆணி வேற படித்தாங்க. ஆமாம், மறுபடியும் இப்போ சேர்க்க முடியலை. முன்னாடி சொல்லுவாங்க இந்தியாவுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்துச்சு, அப்போல்லாம் பெரிய ஒரு ரூம் முழுசும் கம்ப்யூட்டர் வைக்கிறான். முடிஞ்ச பிறகு பார்த்தா 1/2 கிலோ நட்டு மீதியாக இருந்துச்சு. ஏன்னா எந்த நட்டை எங்கே போடுறேன்னு தெரியல அப்படின்பாங்க, வேடிக்கையாக சொல்கிறதுக்காக. எந்த நட்டை எங்கே போடுறேன்னு தெரியலை, எதை எதோடு இணைக்கணும், எதை எதோடு படிக்கணும்னு தெரியலை. 5 கூழாங்கல்ல 1 கூழாங்கல் ஏசு கிறிஸ்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு என்னென்னமோ படிக்கிறாங்க, கால்குலஸ் படிக்கிறாங்க பிள்ளை. அந்த பிள்ளைங்களை கொடுத்துட்டு என்ன கொடுக்குறோம்? நோவா பேலைக்கு கலர் அடின்னு உட்காந்துருக்கோம். அந்த பிள்ளை ஸ்கூலில் என்னென்னமோ படிச்சுட்டு வருது. இன்னும் நம்ம வந்து எல்லாரையும் வந்து வேதத்தில் அறியாமையில் வைத்திருக்கிறோம், அல்லது என்ன சொல்லலாம், அவர்களை சின்ன பிள்ளைங்களாக வச்சுருக்கோம். இந்த இது தான் வந்து 4வது நூற்றாண்டில் நடந்த பிரச்சனையே தான். வேதத்தை மக்களுடைய கையிலேருந்து எடுத்துருங்க, நம்ம சொல்கிறோம் வேதம். அவங்க யாருமே வேதத்தை புரிஞ்சுக்கிடக்கூடாது. வேதத்தை புரியறதுக்கு தான் அவர் விளக்கி சொல்ல வேண்டுறாரு. திரும்ப அவங்க எல்லாவற்றையும் சொல்லி இதெல்லாத்தையும் விவரமாக சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறாங்க, வழியில் வரும்பொழுது நம்முடைய இதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா. இப்படி வேதத்தை படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம சபைகளில் கொழுந்து விட்டு எரியாது, எல்லாம் தூங்கி எந்திரிக்கும். வேதத்தை சரியானபடி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம்னா ஒரு நல்ல ஒரு உற்சாகமாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பிரதர். ஏன் இவ்வளோ நாள் சொல்லுறது என்ன உற்சாகமாக இல்லையா? ஏதாவது ஒரு நல்ல நறுக்குன்னு ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கள். நறுக்குன்னு தான் சொல்லணும். ஆமாம், நறுக்குன்னு சொல்லணும். கொழுந்து விட்டு எரியும், அது அப்புறம் போய் அணைஞ்சு போயிடும். அப்புறம் போகும்போது அணைச்சிடுவாங்க.